நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. கும்பராசியை பார்ப்போம். இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப பேர் அந்த சிறப்பு வீடியோ போட்டிருந்தேன் குரு பயிற்சியில், அதில் கும்பராசியை போட்டிருந்தேன். ரொம்ப பேர் அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் சார் இது இவ்வளோ தூரம் எடுத்து விரிவாக சொன்னீங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, 7.5 சனி நடக்குது. 5 வருஷம் தான் முடிஞ்சிருக்குன்னு, 2.5 வருஷம் இருக்குது, அதனால சொல்லுவாங்க. ஆனால் சனி எப்போவுமே சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நல்லது தான் பண்ணுவார். அது ஜென்ம சனி விலகிட்டதே பேசுதானே. 5 வருஷமாக அந்த கும்பராசிக்காரங்க பட்டப்பாடு சொல்லி மாறாது. அதுலேயும் இந்த கடைசி 2 வருஷம் வேலை இல்லை, வீட்டை வைத்தேன், பொண்டாட்டி சண்டை, பிள்ளை சண்டை, இப்போ ஆஸ்பத்திரி செலவு, அம்மாவுக்கு செலவு, கோர்ட்டு கேஸ், இப்படியே நீங்கள் சொல்லாத இதே கிடையாது. அதுக்கெல்லாம் சனி பயிற்சியில் நிறையா விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம குரு பயிற்சியை பார்ப்போம். சரி, இந்த குரு கும்பத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கோபுர ராசின்னு சொன்னேன். உண்மையிலேயே கோபுரத்துக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொண்டாந்து வைக்கும். கோபுரம் எவ்வளோ உயரமாக இருக்கோ, டவர் எப்படி உயரமாக இருக்கோ, கோபுரத்தில் கலசம் எப்படி இருக்கோ, அந்த உயரத்துக்கு உண்மையிலே வரப்போறீங்க இந்த குரு பயிற்சினால. ஏன்? இந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதிக உச்ச பார்வைங்கிறது 9ஆம் பார்வை தான். யாருக்கு? குரு பகவானுக்கு. ராசிக்கு 5, அவருக்கு 9. நிறைய மாற்றங்களை 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது 5ல் குரு வரும்போது, 5ல் குரு வந்தால் கெஞ்சி நாள் கிடைக்காதுமாங்க. ஆக கும்பராசிக்காரங்க உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கிடைக்க போகுது. இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவரே ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு. அப்போ 7.5 சனியில் எப்படி வேலை கிடைக்கிது? ஏன் 7.5 சனியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, மந்திரி ஆகியிருக்காங்க, பிரதமர் ஆகியிருக்காங்க. அதனால் 7.5 மறந்துடுங்க. இப்போ கடவுள் உங்களுக்கு கண்ணை திறந்துட்டார். கடவுள் உங்கள் கண்ணை திறந்துட்டாரு. ஆக்டிவாக இருங்க. அரசு தேர்வு எழுதுறதுனா எழுதுங்க. விளையாட்டு போட்டியில் கலந்துக்கணும்னா கலந்துக்கங்க. கல்யாணம் பண்ணணும்னா பண்ணுங்க. கல்யாண வயசில் இருந்தால் குழந்தை பாக்கி வேணும்னா கேளுங்க, கொடுப்பார் குரு பகவான். அதே இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னா கட்டலாம். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ உங்கள் வயசுக்கு எல்லாம் கிடைக்கும். தடை என்பது இல்லை. குரு பகவான் உங்களுக்கு பொற்காலத்தை கொடுக்க வந்துட்டார். பொன்னவன் 5ல் 5ஆம் இடத்து குரு அற்புதமான யோகத்தை செய்யும். அப்போ திருமணம் ஆகலைங்கிற பேச்சுக்கு வேலையில் திருமணம் நடக்கும், உயர்கல்வி கிடைக்கும்,
வெளிநாடு போய் படிக்கலாம், ஆஃபீஸில் ப்ரொமோஷன் 5ஆம் இடம் தான் ப்ரொமோஷன், பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி அது 4ஆம் இடத்துக்கு 2, உங்கள் அம்மாவுக்கு பாகிஸ்தானத்தில் குரு வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் பணம் வரும், வேலை கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடம் வந்து 2ல் குரு, சுகஸ்தானம் வலுவாக இருக்குது, அதுக்கு 2ஆம் இடம் வலுவாக இருக்குது, புதுசாக வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், விவசாயம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ல் குரு வரும்போது உபதேச கிரகம் 5க்கு வந்தால் உயர்கல்வி நல்லா இருக்கும். சில பேர் ஆசிரியர் ஆவீங்க, சில பேர் ஆன்மீக பணியில் ஆசிரியர் வேலை கிடைக்கும், ஆன்மீகம் நல்லா இருக்கும், கோவில் திருப்பணி செய்வீங்க, அதில் ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த குரு நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியம், திருமண யோகம் உண்டு. யாராவது வயசானவங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு சார், 40-50 வயசாகிடுச்சு, ஏற்கனவே மனைவி இறந்துட்டாங்க, இல்லை டைவர்ஸ் ஆச்சு, நான் ஒரு 2வது கல்யாணம் பண்ணலாம், இப்போ பண்ணலாம், விருப்பம் இருந்தால். சரி, இந்த குரு வேற எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு மட்டும் யோகம் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு யோகம் அடிக்குது. உங்களுக்கு நடக்கிற இந்த குரு பயிற்சி உங்கள் அப்பாவுக்கும் சிறப்பு. அவருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவருக்கு தொழில்துறை நல்லா இருக்கும், அவருக்கு வருமானம் நல்லா இருக்கும், அவருக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு இருந்து குரு 5லேருந்து பார்க்கும்போது அது புதனுடைய வீடு. அப்போ அப்பாவுக்கு அப்பா, தாத்தாவுக்கும் நல்லா இருக்கு, தாத்தா வழி சொத்து உங்களுக்கும் கிடைக்கும், அப்பாவுக்கு கிடைக்கும். அடுத்து 11ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எவ்வளோ அற்புதம் பாருங்க. 11 அப்படின்னாலே லாபம், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம். அப்போ குருவும் பார்க்குறாரு. குருன்னா யார்? தனகாரன், உங்களுக்கு தனஸ்தானாதிபதி. ஒரு வகைக்கு உங்களுக்கு ஒரு லாபாதிபதி, லாபாதிபதி அவர் வீட்டையே பார்க்குறாரு. சனி பகவானும் பார்க்குறாரு. அப்போ ஜீவனக்காரனும் பார்க்குறான். பல லட்சங்களை பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற நல்ல தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி. 11னா சித்தப்பா, உங்கள் சித்தப்பா நல்லா இருக்க போகிறாரு, அவருக்கு தொழில் நல்லா இருக்கும், அவருக்கு திருமண யோகம் உண்டு, அவருக்கு குழந்தை பாக்கியம், அவருக்கு முன்னேற்றம், அவர் சொத்து வாங்குறது நடக்கும். 11னா உங்கள் மருமகள் அல்லது மருமகன், அவங்களுக்கு நல்லா இருக்கும். எவ்வளோ சூப்பர் பாருங்கள். உங்களுக்கு வந்த அந்த குரு பயிற்சி நீங்களே எல்லாருக்கும் செய்வீங்க. என்ன மைனஸ்? ராசியில் ராகு 7ல் கேது இருக்கக்கூடாது. இப்போ விட்டு கொடுத்து போகணும். கணவனாக இருந்தால் மனைவிட்ட விட்டு கொடுத்து போகணும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட விட்டு கொடுக்க போகணும். தேவையில்லாமல் பேச்சியை வளர்த்துக்கக்கூடாது. ராசியில் சந்திரன் மேலே ராகு வரும்போது வீடு மாற்றலாமான்னு என்ன வரும், தேவைப்பட்டால் மாற்றிக்கங்க. ராசியில் ராகு வரும்போது வண்டி வாகனங்கள் மாற்றலாமான்னு என்ன வரும், தேவைப்பட்டால் மாற்றிக்கங்க. அதர் பாஷை பேசுகிறவனால லாபம் உண்டு. ஏன்னா வாக்கில் சனியும் அதர் மொழி, ராகும் வேறு பாஷை. அப்போ வீடு ராகுன்னா வீடை மாற்ற சொந்த வீடு இல்லாத கிரகம். ராசிக்குள்ள வரும்போது வீடு மாற்றிக்கலாமா, வீடு வாடகைக்கு விடலாமா, இல்லை வாடகைக்கு இருக்கிற வீடு நமக்கு சொந்தமாகுமா, இல்லை நான் அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கேன், லைன் வீடு வச்சுருக்கேன்னா எனக்கு வாடகைக்கு ஆள் வருமா, அப்படியெல்லாம் கேட்கும் இந்த ராகு இருக்கிறதுனால. ஆனால் குரு பார்வை அற்புதம். குரு சந்திரனையும் பார்த்து ராகுவையும் பார்க்குது. சந்திரன்னாலே மதி, ராகுன்னா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அப்போ உங்கள் மதியை அவர் விரிவுபடுத்துவார், பல்வேறு சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை தூண்டி விடுவார். ஏன்னா குரு பார்க்கறதுனால. அப்போ தொழில் மேலவங்க போகுது. நிறையா இருக்குது சார், நல்லது நிறையா இருக்குது. நல்லது நிறையா இருக்கிறதுக்கு மேலே சொன்னால் அது நல்லா இருக்காது. ஆக கும்பராசிக்காரங்க, நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்க போகுது. கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும். லாபம் கொட்டி கிடக்குது. அரசு தேர்வு எழுதுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அரசாங்க வேலை கிடைக்கும். கிடைச்சவங்க நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த குரு பயிற்சி கும்பராசியை வாழ வச்சுட்டு தான் நகரும். நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்க, மகாலட்சுமி பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.